கிறிஸ்துவுக்குள் பிரியமான மரணத்தா ரிவைவல் சர்ச் திருச்சபை பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே நாம் கேட்கிறது போல, நாம் வாசிக்கிறது போல, கர்த்தர் தாமதிக்கிறது போல நமக்கு தோன்றினாலும் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் மெதுவாய் இருப்பதில்லை. நம்ம யார் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்றுதான் அவர் விரும்புகிறாரே தவிர, மாறாக நம் எல்லாரும் மனம் திரும்பி வந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் என்று சொல்லி நமக்கு வேத வசனங்கள் சொல்லுகிறது. இதனுடைய காரியங்களை 3 நாம் பார்க்கலாம். ஒன்று, ஆண்டவர் இந்த வசனத்தின்படி எங்கும் வியாபித்திருக்கிற திருச்சபை மக்களாயிருக்கட்டும், உலகத்தாராயிருக்கட்டும், எல்லாரும் குறித்தும் ஆண்டவர் ஒரு நிதானம் உள்ளவராய், தட் இஸ் டெம்பரன்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை போட்டுருக்கிறார். நிதானம். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் தாமதமாக இல்லை, அவர் பொறுமையாய் மெதுவாய் அந்த விஷயம் நடக்கிறது போல தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்ம மேலே ஒரு பொறுமை உள்ளவராய், நிதானம் உள்ளவராய், தாம் செய்கிற செயலை, தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதில் நிதானம் உள்ளவர். 2வது, நோக்கம் உள்ளவராக இருக்கிறார். எ பர்பஸ்ஃபுல் லார்ட். அவர் யார் ஒருவரும் அழிந்து போக வேண்டும் என்று அவர் விரும்பல. அவருடைய பர்பஸ், அவருடைய கோலை ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அப்படிதான் வசனம் நமக்கு சொல்லுகிறது. இறுதியாய் சொல்லுவோமானால், ஆண்டவருக்கு ஒரு அல்டிமேட் கோல் உண்டு, இறுதி நோக்கம் உண்டு. எல்லாரும் மனம் திரும்பி, எல்லாரும் பாவத்திலிருந்து மாறி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், அல்டிமேட் கோல். அதற்காக தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனையே பூமிக்கு நமக்கு தந்தல்னா. இந்த வசனத்துக்குள்ள நாம் யோசித்து பார்ப்போமானால், ஒருவரும் கெட்டு போகாமல், எசேக்கியேல் 18:32, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்போ மனம் திரும்புங்கள் பிழைப்பீர்கள். 1 தீமோத்தேயு 2:4, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். யோவான் 3:16 நம்ம நன்றாய் அறிந்த வசனம். ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் தன் ஒரே பேரன குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போக நித்திய நிச்சயனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்பி அவன் நமக்கு காரியங்களை செய்கிறார் இல்லையா? ஓகே, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ கடைசியாக நம்ம எப்படி பார்க்குறோம் அதில் இல்லையா? இதில் எப்படி 3 பகுதி இருக்கு. ஒன்று, ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல். 2வது, மனம் திரும்ப வேண்டும் என்று. அதுதான் மத்தேயு 3:2 படித்தோம். மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் என்று வசனம் நமக்கு கோடிடுகிறது. இறுதியாக நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். லூக்கா 18:7, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தின்படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ அவருடைய அல்டிமேட் கோலை ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்பி தேவனுடைய நியாய தீர்ப்பில் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு. இப்படி பொறுமையாக இருக்கிறாரேன்னு சொல்லி நம்ம எதுவும் கண்டுகொள்ளாதவர்கள் போல கடந்து போயிடக்கூடாது. எல்லாருடைய ரட்சிப்பும் நிறைவேறும்படிக்கு நம்ம அதிகமாக பிரயாசப்படணும். இந்த நாட்களில் நாம் நம்மையும் நிதானித்து அறிந்து நாம் தேவனிடத்திலே ஒப்புரவாக வேண்டும். அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். இந்த காரியத்தின்படியே கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பதாக ரட்சிப்புக்கு காத்திருந்து ரட்சகரை எதிர்நோக்கி நாம் நன்மையை பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மரணத திருச்சபையிலே நாங்கள் தியானிக்கிற இந்த வசனத்தின்படியே எங்கள் திருச்சபையார் பலனடையட்டும். அநேக ரட்சிப்புக்கு நாங்கள் பிரயாசப்படுவது விஷயம் தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டியதான் நம்முடைய உன்னத நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கம் நிறைவேறுவதாக இதை கேட்குற ஜனங்கள் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கப்பட
ஆண்டவரே ஒவ்வொருவரும் கெட்டு போகாமல் நீடிப்பெருமுள்ளாக இருக்கிற தேவ ரட்சிப்புக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்களை எல்லாம் சமீபித்து வர அவங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த வசனத்தின்படியே இந்த மாதம் முழுவதும் எங்களை உணர்த்தி ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.